ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு இந்த தாய் ஜாமாவோடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படி சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண கையோடையே வந்துட்டு ஹைப்புன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? போன எபிசோட் லாஸ்ட்டில் ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் ஏதோ நினப்பு வர மாதிரி இருக்குது. அவனுடைய வந்துட்டு அந்த பிரின்ஸ் உருவம் நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு யாரோ கத்துறாங்க. ஹீரோ திரும்பி பார்த்தா மூசாவுடைய ஆளுங்கெல்லாம் ஒருத்தனை ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஹீரோ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனை வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காப்பாற்றி விடுறான். அவனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா முழுசா நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கான். ஏன்னா எப்படியாவது வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோவை கொன்னணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய வந்துட்டு கனவு, அதாவது நினப்பில் வந்துச்சு இல்லையா, பிரின்ஸ் மாதிரி அவன் இருக்க டைமு கையில் ஒரு ரிங்கு போட்டிருந்திருப்பான். அந்த ரிங்கும் இப்போ ஹீரோயின் கையில் இருக்க ரிங்கும் ஒரே ரிங்கான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ஹீரோயின் கிட்ட அந்த ரிங்கை கேட்க ஹீரோயின் அது ஏன் ரிங்கு, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து ஹீரோ ஹீரோயினுடைய ரூம் ஃபுல்லாக அந்த ரிங்கை வந்துட்டு தேடிட்டு இருக்கான். ஆனால் எங்கேயுமே நம்ம ஹீரோவுக்கு கிடைக்கவே இல்லை. இப்படி ஹீரோ ரூம் ஃபுல்லாக தேடினதுனால வீடே ரெண்டாகி போய் கிடக்குது. இப்போ திடுதிப்புன்னு ஹீரோயின் வந்துருவாங்களா? ஹீரோ போயிட்டு கதவுக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் உள்ள வந்து பார்க்க ஐயோ யாரோ திருட வந்துட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்பான்னு கத்த வர பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ வந்து வாயை பொத்திக்கிறான். ஏய் திருட்டு பையலே, நீ தானா? என்னடா தேடிட்டு இருந்தேன் என்னோட ரூம்லன்னு சொல்ல ஹீரோ அந்த ரிங்கு தாமான்னு சொல்ல நான் தான் தரமாட்டேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோ கூட சண்டை போட இப்போ ஆக்சிடென்ட்லா ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து முறைச்சிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிஸ்ஸாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா சாப்பிட்றதுக்காக கூப்பிட அங்கேயுமே உட்காந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயினோட அப்பா நோட் பண்ணிக்கிட்டு என்ன நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க, என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் நல்லா தெரியுது ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டு தான் போனாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே போயிட்டு அந்த கிஸ் நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதுக்குள்ளே ரவி நினப்புல வந்துடுறான். உடனே நார்மல் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த புதுசா ஒரு வேலைக்காரியை சேர்த்திருக்காங்க. ஸோ என்னன்னா இவளோட மாமியார் கிட்ட போயிட்டு ஹீரோவுடைய ஒய்ஃப் சொல்றா, எங்க அம்மா புது வேலைக்காரியை வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அவ இந்த வீட்டில் இதுக்கப்புறம் என்னை பார்த்துப்பான்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் சாப்பிட்றதுக்காக உட்கார்றதுக்காக பார்த்தா மாமியார் அங்க இல்ல. மாமியாரோட வேலைக்காரங்க கிட்ட எங்க என் மாமியாருன்னு கேட்க உங்க மாமியார் வந்துட்டு கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வரலாம், ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவளுக்கு டவுட் வந்துடுது. பையனை காணும், ரிலாக்ஸேஷனுக்கு இவங்க போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் யோசிக்க ஆக்சுவலி அவங்க ரிலாக்ஸேஷனுக்காகலாம் போல பையனை தேடிக்கிட்டு காட்டு பக்கமாக போவ. ஆனால் அப்பயும் வந்துட்டு ரவி பார்த்துட்டு மேடம் எங்களை நம்புங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க, உங்கள் பையனை நாங்கள் காப்பாற்றி தரோன்னு சொல்ல இப்போ இதை மருமகளுக்கு கால் பண்ணி உன் மாமியார் சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்க, பையனை தேடுறேன்னு காட்டுக்குள்ளே அப்பப்போ வந்துட்டு இருக்காங்க, எந்நேரமும் என்னால் கவனிக்க முடியாதுல்லன்னு சொல்ல பேசாம மாமியாரையும் போட்டு தள்ளிட அப்படின்னு சொல்லிட்டு மருமகக்காரி வந்துட்டு சொல்லிட. அட இது நல்ல ஐடியாவா இருக்கே, சரி ஓகே நான் வந்துட்டு அவங்களையும் போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு இந்த ரவி சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரைட் ஹேண்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை ஒருத்தவன் இருக்கான். இவனோட பேரு மாயி. ஸோ இந்த மாயி என்ன பண்றான், நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். பிகாஸ் ஏன்னா இந்த மாயி தான் ஷூட் பண்ணியிருப்பான் ஹீரோ காப்பாத்தின ஆளை. ஸோ இப்போ ஹீரோ கிட்ட வந்து எதுக்குடா அவனை காப்பாத்தினன்னு சொல்லி கேட்க இப்போ நம்ம ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த டைம் கரெக்டாக நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து இங்க பாரு, நீ இந்த மாதிரி வந்துட்டு மூசாதாவுடைய ஆளுங்க நீங்க தான் வந்துட்டு ஷூட் பண்ணீங்கன்னு அவனுக்கு தெரியாது, அவன் ஏதோ வந்துட்டு பாவம் ஷூட் பண்ணி அவனோ கடக்குறானேன்னு சொல்லிட்டு காப்பாத்திருக்கான், அதுக்காக நீ சண்டை போடுவியா போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா வந்துட்டு சண்டையை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனாலும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மேல கஷ்டமா இருக்குது. ஏன்னா எப்போ பாரு இந்த மூசாவுடைய ஆளுங்கெல்லாம் ஹீரோ கிட்ட சண்டைக்கு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு மருமக பையனை கூப்பிட்டு ஒரு இது துப்பாக்கி ஒன்று கொடுக்குறாரு. ஆனால் உள்ள வந்துட்டு புல்லட்ஸ் இல்லை. மூசா வந்துட்டு இந்த ஊரில் இருக்க எல்லா புல்லட்ஸையும் எடுத்து வச்சிருக்கான், அதனால புல்லட் இல்லாத கண்ணை நீ வச்சுக்கோ, ஆனால் யாருக்கும் தெரியாது இல்லையா புல்லட் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னோட சேஃப்டிக்காக வச்சுக்கோன்னு சொல்ல இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. எங்கள் அப்பாவுடைய மனசுல இடம் முடிச்சுக்கிட்டு அதனால இந்த ரிங்கை வேணா பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த ரிங்கை வாங்கி பார்க்குறான். பட் ஆனால் நம்ம ஹீரோவுக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. ஏன்னா அவன் கையில போட்டிருந்த ரிங்கு இது இல்லைன்றது நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு நல்ல கிளியர் வெர்ஷனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவியோடைய ஃபேஸ் டல்லா தான் இருக்கு. ஆனா ரவியோட கழுத்துல இருந்து தான் அந்த ரிங்கை வந்துட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழசெல்லாம் லைட்டா ஞாபகம் வருது. இதே பக்கம் அந்த புதுசா வந்த வேலைக்காரி சமைக்கிறன்ற பேர்ல வந்துட்டு பிரெட்டை தீச்சி வச்சு கொடுக்குறா. இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அம்மாவும் பொண்ணும் சாப்பிட முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவுடைய மாமியார் வந்துட்டு என்ன பண்றாங்க, நம்ம
ஹீரோவுடைய அம்மாவாயிட்டு வேலைக்காரங்க கிட்ட போயிட்டு எங்களுக்கு சமைச்சு எடுத்துருவாங்கன்னு சொல்ல, இல்ல மேடம் ஆர்டர் போட்டிருக்காங்க உங்களுக்கு தேவையானதை நீங்களே பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, ஓ நீ எங்களையே எதிர்த்து பேசிட்டு இருக்கியா, வருங்காலத்துல நாங்க தான் இந்த பேலஸை பாத்துக்க போறோம், உனக்கு வேலை வேணும்னா ஒழுங்கா நான் சொல்றதை போய் சமைச்சு எடுத்துருவான்னு சொல்ல, அந்த பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு வேலை வந்துட்டு இவங்க ஹீரோவுடைய அம்மாவை ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிக்கு டவுட் வருது. தன்னோட பேத்தி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கார பொண்ணும், பாட்டி நமக்கு இப்போ ஹெல்ப் பண்ணணும்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, அதுதான் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அந்த போலீஸ்காரரு, பேசாம நீங்க அவர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்ல, இன்னொரு பக்கம் பையனை தேடிக்கிட்டு என்னதான் ரவி சொன்னாலும் ஹீரோவுடைய அம்மா காட்டுக்கிட்டு வந்துட்டு வந்துடுறாங்க. இந்த ரவி என்ன பண்றான், மூஞ்சில முகமுடி எல்லாம் போட்டுக்கிட்டு பின்னாடி இருந்து வந்து அவங்க மண்டை மேலே அடிச்சிட அவங்களுக்கு ரத்தம் வந்து கீழே விழுந்துடுறாங்க. இப்போ இந்த பாட்டி என்ன பண்றாங்க, வேலைக்கார போயிட்டு ஸோ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, ஹீரோ வந்துட்டு உடனே காப்பாத்துப்பா, ப்ளஸ் பத்தாவதுக்கு ஹீரோவுடைய அம்மாவும் எங்கன்னு வர தெரியல, அவங்களையும் வந்துட்டு என்ன ஏதுன்னு பாருன்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவுடைய அம்மா அவங்களுடைய செக்ரட்டரி கூட தான் இங்கே வந்த காட்டுப்பகுதிக்கு வந்து இருந்திருப்பாங்க. செக்ரட்டரி இல்லாத நேரமா பார்த்து தான் தலையில் அடிச்சிருப்பாங்க, அவங்க கீழே விழுந்திருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே செக்ரட்டரி வந்து இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறான். அங்கேருந்து ரவியும் எஸ்கேப் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு நல்லா ஞாபகம் இருக்கு, என்னை அட்டாக் பண்ணியிருக்கான் ஒருத்தவன், அவனோட கழுத்துல இருந்து தான் இந்த ரிங்கை நான் புடுங்கியிருக்கேன், அப்ப கண்டிப்பா நீ தேடுற ஆள் தான் என்னை அட்டாக் பண்ணியிருக்கான் போல இருக்குன்னு சொல்ல, ஹீரோயினால அதை நம்ப முடியல. இல்ல என்னோட ரவி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. ஆனா ரவிக்கும் ஹீரோயினுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு ஹீரோக்கு தெரியாததுனால ஹீரோயினோட அப்பா கிட்ட போய் கேட்க, அவருமே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட எக்ஸ் தான்ப்பா என்னுடைய வந்துட்டு பொண்ணு, அதாவது என்னோட பொண்ணோட எக்ஸ் தான் அந்த ரவி, ஆனா அவன் ரொம்ப கெட்டவன், நீ தான் வந்துட்டு அவளை எப்படியாவது அவங்கிட்ட இருந்து மொத்தமா பிரிச்சு என் பொண்ணை வந்துட்டு உன்னுடைய மனைவியா மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகே அப்ப நம்ம மேல பாவம் பார்த்து இவன் நம்மளை காப்பாத்தல போல இருக்கு, இந்த மாதிரி ரவியை பத்தின விஷயம் அவளுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளை காப்பாத்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, ஹீரோ சொன்னதை நினைச்சு ஒருவேளை ரவி தான் ஹீரோவை அட்டாக் பண்ணியிருப்பானோ அப்படின்னு ஹீரோயின் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இந்த மாய் என்ன பண்றான், அவனுடைய ஆளுங்களெல்லாம் கூட்டு வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண, ஆனா நல்ல வேலை கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்ப அந்த டம்மி துப்பாக்கியை காமிச்சு மாயையும் மாயோடைய ஆளுங்களையும் அங்கிருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு அனுப்பிச்சு வச்சிடறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, உன்னோட எக்ஸ் லவ்வை பற்றி எனக்கு தெரிஞ்சிடுச்சு, உன் லவ்வர் வந்துட்டு எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்றது தெரியணுன்றதுக்காக தான் நீ என்னை காப்பாற்றினியா, அப்போ என் மேலே உனக்கு அக்கறை இல்லையான்னு கேட்க, நீ யாரா அக்கறைப்படுறதுக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் வாய் விட்டுடுறாங்க. டக்குன்னு என்ன சொன்னேன், நான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, நமக்கு நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் அவ்வளோதான், நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, ஓவரா அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்காதுன்னு சொல்ல ஹீரோக்குமே கோவம் வந்துருச்சு. ஸோ கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும் இப்போ நான் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட ஹீரோயின் பொழிச்சுன்னு நம்ம ஹீரோவை அரைஞ்சிடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்குமே இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஹீரோவை அரைஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினுமே அங்கேருந்து அழுதுகிட்டே போவ. இன்னொரு பக்கம் இந்த ரைட் ஹேண்டும் இந்த மாயும் மூசா கிட்ட போயிட்டு, ஹீரோ கையில் கன் இருக்கு, இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு உங்க இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறான் போல இருக்கு, ஹீரோக்கு ஏதாவது ஒரு பாடம் புகுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட் ஹேண்டும் மாயும் நம்ம மூசா கிட்ட சொல்ல, மூசாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டுக்கு என்னதான் ஹீரோ மேலே கோவம் இருந்தாலும் ஆனால் கையில் கன்னு வச்சிருக்கானா, யாரும் கன்னு வச்சிருக்க கூடாது நம்ம ரூல்ஸ் போட்டிருக்கோம், எப்படி அவன் கன்னு வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு மூசாவுக்கு கோவம் வருது. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய அம்மாவை காப்பாத்தின நம்ம செக்ரட்டரி வந்துட்டு போலீஸ்காரங்களை கூப்பிட்டு விட, அதான் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த நல்ல போலீஸ், அவனை கூப்பிட்டு விட, என் பையனை வந்துட்டு தேடக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தவங்க என்ன அட்டாக் பண்ணிட்டாங்கப்பான்னு சொல்ல, என்னையும் கொஞ்ச நாள் முன்னாடி யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்கம்மா, அப்ப ஹீரோவை தேடக்கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்க போல இருக்குன்னு இவங்களுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சந்தேகம் வருது. இன்னொரு பக்கம் காலங்கத்தாலே மூசாவுடைய ஆளுங்கெல்லாம் பெட்ரூமுக்கே வந்து நம்ம ஹீரோவை குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு மூசா கிட்ட விட்டுறாங்க. மூசாவா, இந்த கிராமத்துடைய ரூல்ஸ் தெரியுமா, யாருமே துப்பாக்கி வச்சிருக்க கூடாதுன்னு, நீ எப்படா துப்பாக்கி வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்ட, ஆனா நம்ம ஹீரோவை கொஞ்சம் திமிரா பேசுறான். இந்த மாதிரி உன்னோட ரூல்ஸ்க்கெல்லாம் நான் கட்டு பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, நீ யாரா நான் துப்பாக்கி வச்சுக்க கூடாதுன்னு சொல்ல, நான் வச்சுப்பேன் சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இப்ப மூசாவுக்கு செம்மையா கோவம் வந்துடுது, ஹீரோக்குமே கோவம் வந்துடுது. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிக்க வர, மூசா என்னதான் வயசான ஆளா இருந்தாலும் ஹீரோவே புரட்டி போட்டுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா தைரியமா அவ்வளோ அடி வாங்கியும் மூசா கிட்ட எதிர்த்து நிக்க, மூசாவுக்கு ஒரு கட்டத்துல கடுப்பாயிடுது. ஓ நீ என்னையே எதிர்த்து நின்றுட்டு இருக்கியா, சரி ஓகே, என்னோட ஆளுக்கும் அதாவது என்னோட ரைட் ஹேண்டுக்கும் உனக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன், ஷூட் பண்ற போட்டி, அதுல வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க தான் உயிரோட இருப்பீங்க, இன்னொரு ஆள் செத்து போயிடுவீங்க, அதனால வந்துட்டு நீ என்னோட ஆள் கூட ஜெயிச்சுடு, நான் உனக்கு துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்து பாத்தீங்கன்னா புல்லட்ஸே இல்லாத அந்த ஹீரோயினோட அப்பா கொடுத்தா அந்த கன்னை வச்சு பிராக்டிஸ் பண்ண,
அப்ப நம்ம ஹீரோயின் வந்து, "புல்லட்டே இல்ல. இதுல எப்படி நீ பிராக்டிஸ் பண்ணுவ? அதனால உனக்காக மரத்துல செஞ்ச ஒரு துப்பாக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இதுல கோலி குண்டு வச்சு நீ பிராக்டிஸ் பண்ணுன்னு" சொல்ல, ஹீரோயின் என்ன பண்றா, கோலி குண்ட வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட பட்டக்ஸ்லயே வந்துட்டு ஷூட் பண்றா. ஹீரோயின் நம்ம ஹீரோவ வந்துட்டு கியூட்டா அடிக்கிறாங்க. இந்த இடத்துல செம்ம சூப்பர் கியூட் சீன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, இப்ப நம்ம ரைட் ஹேண்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு மாயி வந்து, "பேசாம ஹீரோ வின் பண்ணிட்டா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல நான் அவன வின் பண்ண விட மாட்டேன். நீ என்ன பண்ணு, முகமூடியெல்லாம் போட்டிட்டு போயிட்டு ஹீரோவ அட்டாக் பண்ணிடு. அவன் கையில வந்துட்டு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா, அவன் எப்படி வந்துட்டு ஷூட் பண்ணுவான்னு சொல்ல, மாயி என்ன பண்றான், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட உயிருக்கு ஆபத்து இல்லாத மாரி கரெக்ட்டா வந்துட்டு மணிக்கட்டுலயே நம்ம ஹீரோவ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறான். ஹீரோவுக்கு அது மாயின்றது பெருசா தெரியல போல இருக்கு. இப்ப ஹீரோவுடைய கையில வந்துட்டு எலும்பே உடைஞ்சு போயிடுச்சு. ஹீரோவால வந்து பார்த்தீங்கன்னா, கன் பிராக்டிஸும் பண்ண முடியாது. ஏன்னா, நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது ஷூட்டிங்க்கான அந்த இது போல இருக்கு, போட்டி போல இருக்கு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவனால அந்த மரத்துல ஆன கன்னையே வந்துட்டு பிடிக்க முடியல. பிடிச்சாலும் அத ஷூட் பண்ண முடியல. அவனுக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஹீரோயின் பேசாம உன்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு, ஹீரோவுக்கு ஒரு ஐடியாவ குடுக்க, ஹீரோவால லெஃப்ட் ஹேண்ட்ல ஏன்னா ரைட் ஹேண்டே நம்ம பழகி போய் லெஃப்ட் ஹேண்ட்ல பழகுனா எப்படி பழக முடியும் சொல்லுங்க? முடியாது இல்லையா? ஹீரோவால சுத்தமா முடியல. ஹீரோயின் தான் உன்னால முடியும். ஸோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை குடுக்குறாங்க. ஹீரோவும் நைட்டு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால கொஞ்சம் கூட முடியல. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவ மோட்டிவேஷனல் பண்ணி விடுறாங்க. ஹீரோவும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ன புடிக்கிற அளவுக்கு பிராக்டிஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ஒத்தடலாம் குடுக்க, ஹீரோ நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்ல வர போட்டியில, ஆனா நம்ம ஹீரோயின் டக்குன்னு உனக்கு எதுவும் ஆகாது. கண்டிப்பா நீ தான் வின் பண்ணுவேன்னு ஹீரோயின் நல்லா நம்ம ஹீரோவ மோட்டிவேட் பண்றாங்க. இப்ப கனவுல நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்கிற மாரி கனவு வர, இப்ப துடிச்சு புடிச்சு நம்ம ஹீரோவுடைய அம்மா எந்திரிச்சு, இந்த மாரி உடனே அந்த போலீஸ்காரன் நல்ல போலீஸ்காரன் இருக்கான் இல்லையா? அவன கூப்பிட்டு என் பையன எப்படியாவது காப்பாத்து. என் பையன வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான்னு எனக்கு தெரியுது. ப்ளீஸ் அவன காப்பாத்துன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அந்த நல்ல போலீஸ் என்ன பண்றான், வேலைக்கார பாட்டி கிட்ட வந்து, இந்த மாரி ஹீரோவுடைய ஆஃபீஸ் கீ கிடைக்குமா? ஏன்னா ஹீரோவ பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு அந்த ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு செக் பண்ணணும்னு சொல்ல, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுடைய அது ஒய்ஃபும் அதுக்கப்புறம் மாமியாரும் வர, ஒய்ஃப்காரி இவன் நல்லா தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. ஆனா இவ ஷாக் ஆகுறத நம்ம நல்ல போலீஸ் கவனிச்சிடுறான். இந்த பொண்ணு ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுது நம்மள பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு அவன் என்ன பண்றான், இந்த மாரி ஹீரோவுடைய ரூம் கீ அதாவது ஆஃபீஸ் கீ இருக்கான்னு கேட்க, இல்ல எங்க கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. ஏன்னா அவ கிட்ட தான் இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா அவ அத தொலைச்சிட்டா போல இருக்கு என்னமோ சம்திங். இல்ல எங்க கிட்ட கீ எல்லாம் இல்லன்னு சொல்ல, சரி ஹீரோவ பத்தின ஏதாவது க்ளூ அந்த ரூம்குள்ள ஏதாவது கிடைக்குமான்றதுக்காக தான் தேடுறதுக்காக நான் வந்தேன். சரி நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட, இவளுக்கு பயமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு இவ வந்துட்டு துரோகம் பண்ணது தெரியும். ஒருவேளை வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பர அந்த ஆஃபீஸ் ரூம்ல வச்சிருந்தா, அப்ப ஹீரோ காணாம போனதுக்கு என் மேல ஏதாவது வந்துட்டு சந்தேகம் வந்துரும். உடனே ஹீரோவுடைய ரூம்ல போயிட்டு நம்ம செக் பண்ணோம்னு அவ அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோக்கு போட்டிக்கான நாள் வந்துடுது. ஹீரோயின் கைக்கு கிளவுஸ் எல்லாம் ஹீரோக்கு மாட்டி விட, ஹீரோ இந்த போட்டியில நான் வின் பண்ணிட்டேன் உன்ட்ட ஒண்ணு கேட்பேன் நீ பண்ணுவியான்னு சொல்ல, ஹீரோயினும் கண்டிப்பா பண்ணுவேன்னு வெட்கப்பட்டுக்கிட்டே சொல்றாங்க. போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. எந்த பொருள பார்த்தும் ஷூட் பண்ற போட்டி எல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஷூட் பண்ணிக்கணும். அதுதான் இப்ப நம்ம ரைட் ஹேண்ட் என்ன பண்றா, ஹீரோவ பார்த்து ஷூட் பண்ண வர, ஆனா நம்ம ஹீரோவா சும்மாவா சொல்லுங்க அவ்ளோ பிராக்டிஸ் பண்ணா, இப்ப நம்ம ஹீரோவும் அப்படி இப்படி ஓடி போயிட்டு நம்ம ரைட் ஹேண்டோடைய கால்லயே ஷூட் பண்ணிடுறான். அது போயிட்டு ஜவ்வுலயே உட்கார்ந்துகிட்டு போல இருக்கு. வலி உயிர போகுது. ஹீரோயினோட அப்பா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி புல்லட்லாம் வெளிய எடுக்குறாரு. ஆனா இதுக்கப்புறம் இவனால சரியா நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூசா கிட்ட சொல்ல, மூசா இத்தன வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ரைட் ஹேண்டையே தனியா தவிக்க விட்டுட்டு மூஞ்ச திருப்பிட்டு போயிடுறான். அவனுக்கு வந்துட்டு பெருசா இப்ப யூஸ் இல்ல இல்லையா? இத கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா, "பாரு இத்தன வருஷமா நீ மூசா கிட்ட வேலை செய்ற. உன்னால நடக்க முடியாது" அப்படின்னு சொன்ன உடனே, சரியா அதாவது ரொம்ப நடக்க முடியாதுன்னு இல்ல, சரியா நடக்க முடியாதுன்னு உடனே அவர் மூஞ்ச திருப்பிட்டு போறாரு பாருன்னு சொல்ல, அப்ப கூட இந்த ரைட் ஹேண்டுக்கு மூசா மேல கோவம் வராம, ஹீரோ தானே தன்னை ஷூட் பண்ணா, ஹீரோவால தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீரோ மேல கோவமா வருது. இப்ப நம்ம ஹீரோ வின் பண்ணிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட நான் வின் பண்ணிட்டேன். நான் கேட்கறத நீ பண்ணணும்னு சொல்ல, ஹீரோயினும் என்ன கேட்க போற அப்படின்னு கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ கொஞ்சம் இலைலாம் வச்சு ஒரு பொக்கே மாரி ஒண்ணு ரெடி பண்ணி ஹீரோயின் கிட்ட குடுத்து, "நான் உன்ன லவ் பண்றேன். இந்த மாரி நான் உன்ன டேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னு" சொல்ல, ஹீரோயின் கிட்ட உன்னோட ஆன்ஸர் என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நடுவுல இந்த கௌசிக் வந்தா அப்படின்றவரு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துடுறாங்க. ஆனா ஹீரோயினால எந்த ஆன்ஸரும் பண்ண முடியல. இந்த மாரி ரைட் ஹேண்டோடைய கால்ல செம்ம அடிபட்டுருச்சு. இதனால அவனால பெருசா நடக்க முடியாதுன்னு சொல்லி சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஹீரோயின் "நீ ஏன் வருத்தப்படுற? அது அவனோட விதி விடுன்னு" சொல்ல, ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, மூசா அந்த இடத்துக்கு வந்துடுறான். "உன் கன்ன செக்
செக் பண்ணி பார்த்தேன். அதுல புல்லட்ஸே இல்ல. புல்லட் இல்லாத கன்ன வச்சுக்கிட்டு தான் நீ இத்தன நாள் சீன் போட்டியா? சரி இந்தா நீ அந்த கன்ன வச்சு யூஸ் பண்ணலாம். பத்தாததுக்கு இந்தா கொஞ்சம் புல்லட்டுன்னு சொல்லிட்டு, மூசாவே இப்ப கிஃப்ட்டா நம்ம ஹீரோக்கு புல்லட்லாம் குடுத்துட்டு, நெக்ஸ்ட் வரப்போற விஷயத்துக்கு தயாரா இருன்னு சொல்றான். இப்ப என்னடா பண்ண போறான்? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கடுப்பாவுது. இன்னொரு பக்கம் அந்த புது வேலைக்காரிய வச்சு, ஹீரோவுடைய ஒய்ஃபும், மாமியாரும் என்ன பண்றாங்க, ஹீரோவுடைய ஆஃபீஸ் ரூம வந்துட்டு பின்ன வச்சு திறந்து, உள்ள போயிட்டு டிவோர்ஸ் பேப்பர்ஸ்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. ஆனா உள்ளே வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எங்கேயுமே காணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எங்க இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க, இத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மறைஞ்சு இருந்து நம்ம வேலைக்கார பொண்ணு பாத்துர்றா. ஆக்சுவலி இவள வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டம் விட சொல்லி நம்ம நல்ல போலீஸ் தான் சொல்லியிருப்பான். ஏன்னா இவனுக்கு டவுட் வந்திருக்கும் ஹீரோவுடைய ஒய்ஃப் மேல. அதனால ஹீரோவுடைய ஒய்ஃப நீ வந்துட்டு கண்காணி. நான் எப்படியும் ஆஃபீஸ் விஷயத்த பத்தி சொன்னதுனால, அவங்க வந்துட்டு தெரியாம போயிட்டு ஆஃபீஸ திறந்து உள்ள போய் பார்த்தாங்கன்னா, அப்ப கண்டிப்பா அவங்களால தான் வந்துட்டு ஹீரோக்கு ஏதாவது ஆயிருக்கும். நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு சொல்ல, இந்த வேலைக்காரியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப கண்காணிச்சுட்டு இருந்திருப்பா போல இருக்கு. இப்ப இவ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்த விஷயத்த நல்ல போலீஸ்காரங்கிட்ட வந்துட்டு, இந்த மாரி நீங்க சொன்ன மாரி ஹீரோவுடைய ஒய்ஃப் ஆஃபீஸ்ல வந்துட்டு உள்ள நுழைஞ்சு ஏதோ தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப நான் டவுட் பட்டது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்ப இந்த நல்ல போலீஸுக்கும், நம்ம ரவிக்கும் வந்துட்டு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. எல்லா இடத்துலயும் தேடிட்டாங்க. இன்னும் மூசா இருக்கிற அந்த கிராமத்துல மட்டும் தான் தேடணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு உயிரோட நம்ம ஹீரோவ கூட்டிட்டு வரணும்னு நெனைக்கிறான். ரவியா நம்ம ஹீரோவ கொலை பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. 2 பேருக்குமே இப்ப அந்த கிராமத்த பத்தி தெரிஞ்சிருக்கு. அங்க போயிட்டு தேடலாம்னு நெனைக்கிறாங்க. யார் கையில ஹீரோ கிடைக்க போறான்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய மாமியாரும், ஒய்ஃபும் வந்துட்டு பதட்டமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் பேப்பர் கிடைக்கல இல்லையா? இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம வந்துட்டு ட்விஸ்ட்டோட இந்த எபிசோட் இதோட முடிக்கிறேன். மீதி கதைய அப்புறமா பார்க்கலாம். டாடா பை பை. சீ யூ.